Ocean Avenue, Dubai Mall. செம்ம வண்டி வச்சுருக்காங்க. அப்படியே பார்க்கும்போது அப்படியே மேலே போகும்போது வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். ஐஸ் ரிங் இதில் மெம்பர்ஷிப்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே போனீங்கன்னாக்கா அப்படியே போகணும். டைனோசர் வச்சுருக்காங்க. புலிக்குட்டி என்னதுக்கு வச்சுக்கிறாங்க? பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்குது துபாய் மால் வந்தாலே, பார்க்கிங். இங்கே பாருங்கள், ஏகோ போகண்டு இருக்கும் பார்க்கிங்கு. எந்த இடத்துல போகிறது எந்த இடத்துல வர்றதுன்னே தெரியாது. நீங்கள் கரெக்டாக அந்த பார்க்கிங் போட்ட இடத்த மறந்துட்டியா அவங்க சோலி முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைண்ட் யுவர் பார்க்கிங் சொல்லிட்டு இங்கே ஒரு போர்டு ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த இதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்க ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், கிளியராக போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு வழியாக இந்த கிராண்ட் பார்க்கிங் அந்த இடத்துக்கு நான் வந்து போட்டுட்டேன் ஒரு வழியாக. இப்போ நம்மளுடைய வேலை என்னன்னு சொன்னாக்கா, பழையாசலுக்கு போனோம். துபாய் மால் வந்து ஒவ்வொரு நாளும் போகணுன்னு நினைக்கிறது, ஆனால் அதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பார்க்குற இடம்லாம் வந்து ரொம்ப பிரமிக்க வைக்கும் லெவலில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னு சொன்னால் துபாய் மால்னு சொன்னாக்கா தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஒன் ஆஃப் தி வேர்ல்டு பிக்கஸ்ட் மால். அப்புறம் வந்து இப்போல்லாம் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கோர்ற மாதிரிலாம் சோஃபாலாம் போட்டு ஏற்கனவே இருக்காது. இப்போ வந்து அதெல்லாம் போட்டு வச்சதுனால நடக்கிறதுக்கு கொஞ்சம் டயர்டாகனா கோர்றதுக்கெலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. லெவலு 1 2 3 4. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கேன், ஆனால் பார்க்கிங் லெவல் 2 அதில் இருந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்கெங்கே போகணுங்கிறத வந்து எல்லா இடத்துலையும் பார்த்துட்டாக்கா ஒவ்வொரு ஏரியாலையும் கிளியராக போட்டிருப்பாங்க. சரியா, இந்த மால் உள்ளாலேயே. ரெண்டாவது நீங்கள் கவனிக்கலாம், சைனீஸில் இருக்கும். காரணம் என்னன்னாக்கா, ஒரு நேரத்தில் வந்து சைனீஸை வந்துக்கிட்டு இவங்களோட டைப் இருக்குது. ஸோ அவங்க வந்துக்கிட்டு அந்த சைனீஸ் லாங்குவேஜ் துபாய் மாலில் வந்து அதிகமாக இருக்கும், நம்ம பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் இப்போ சூக்குன்னு ஒன்று புதுசாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சூக்கை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த ட்ரெடிஷ்னல் கடைகள்லாம் எப்படி இருக்கும் அது போலயே ஒரு அட்மாஸ்பியர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு இதுன்னு நம்ம சொல்லலாம். இந்த ஏரியாவில் வரும்போது இந்த வாட்டர் ஃபவுண்டேஷன் சின்ன சின்ன இது மாதிரிலாம் வச்சு அது வந்து போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதில் சின்ன சின்ன கடைகளும் வச்சுருக்காங்க, நம்ம மிடில் பார்க்கலாம். இப்போ ஜுவல்ஸ் கடை, அந்த நம்ம கோல்ட் சூக்லாம் இருக்கிற மாதிரி இங்கேயும் வச்சுருப்பாங்க, ஆனால் க்ளோஸ்டு. இது ரொம்ப அற்புதமான ஒரு இது. இந்த அரபியன் ஊது பெர்ஃப்யூம் கடை, அங்கெல்லாம் பெரிய பிராண்டு இருந்தாலும் பாருங்கள், ஒரு தள்ளு வண்டி கடையில் வச்ச மாதிரி ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க. இது மாதிரி இதெல்லாம் வந்துக்கிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இது ட்ரெடிஷ்னல் வந்து எப்போதுமே காலத்துக்கு அழியாத ஒரு விஷயம். அது ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும். ரெண்டாவது இங்கே பாருங்க, கார்பெட் மார்க்கெட்டு. இதில் ஃபுட்டு கடையும் வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், பாருங்கள், கார்பெட் நல்லா குவாலிட்டியான கார்பெட்டு. மால் உள்ளால சூக்கே வந்து நியாயமான தூரத்துக்கு வச்சுருக்காங்களே. நியாயமான தூரத்துக்கு போகுது சூக்கே. எல்லாமே பிராண்டட் பெர்ஃப்யூம்ஸ் தான் இது போல் இடத்துல வந்து வச்சுருக்காங்க. ஹை குவாலிட்டி. இங்கே பாருங்கள், எத்தனை சந்து பந்தாக போயிட்டுருக்கு, சான்ஸே இல்லை.
ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த டூமு இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இது மாதிரி இடத்துல வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். அதுபோல் இந்த ஏரியாவில் பார்த்துட்டாக்கா ஷூ கடையெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது நான் பார்த்த வகையில். ஷூ கடை, ஷூவை பாருங்கள் எப்படி வச்சுக்கிறாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே ஷூ தான், பட் ஆனால் அந்த மாடல் ஸோ இப்போ அந்த ஷூக்கை முடிச்சுட்டு இப்போ மால் உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். மாலு பார்த்தேன்டாக்கா எல்லா இடத்துலையுமே இந்த டிஜிட்டல் போர்டு இருக்குது, இன்ஃபர்மேஷன் இது எது வேண்டாக்கா நம்ம அதில் போய் தட்டி பார்த்தோம்டாக்கா எல்லாம் தெரிஞ்சுக்கிடும். நம்ம எங்கே நிற்கிறோம், எங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொரு கடைகளையும் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளே டெக்கரேஷனே வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். அது நம்மளால் சொல்லவே முடியாது எந்த அளவுக்குண்டு. என்னாச்சு, முக்கியமாக துபாய் மாலுக்கு வந்தாக்கா முக்கியமான ஒரு 3-4 விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து என்ன சொன்னாக்கா வாட்டர் ஃபவுண்டேஷனு, அந்த கிரேட் ஆட்ரியம், துபாய் அக்வேரியமு, அண்டர் வாட்டர் ஜூ, இது வந்து எல்லாமே மால் உள்ளாலே இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் அக்வேரியம் வந்து பிக்கெஸ்ட் அக்வேரியம் வந்து இங்கே தான் இருக்குது. எத்தனையோ வருஷமாச்சு ஓப்பன் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுபோல் வாட்டர், அது பேர் என்ன, ஸ்கேட்டிங் ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க. அதுவும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இப்போ வந்துக்கிட்டு நம்ம அடுத்த விஷயங்களை பார்ப்போம் ஒன்று ஒன்றா. வாட்டர் ஃபால் சொல்ல மறந்துட்டேன், தி வாட்டர் ஃபால். இது எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்குது. நான் நிற்கிற இடத்துலேருந்து எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னாக்கா பரபரப்பு தான் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிஸி தான். இந்த மாலுடைய பிஸ்னஸ் வந்து வேறு எங்கேயும் பார்க்க முடியுமா என்னன்னு சொல்ல முடியாது. துபாய், கம் டு துபாய், விசிட் ஒன் டே துபாய், அந்த மாதிரி தான் சொல்லணும். எனக்கா ரொம்ப அற்புதமான ஒரு மாலு, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். டாய்லெட்லாம் போய் பார்த்தேன்டாக்கா என்னமோ நேற்று நம்மளுக்கு கட்டி விட்ட மாதிரி இருக்கும். இந்த வாட்ச் ஹப்லெட் பயங்கர எக்ஸ்பென்சிவ். அதுக்கெல்லாம் செக்யூரிட்டி அலர்ட் இருக்குது. கதவை திறந்தாலே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு இது ஜாக்வாரு, மெயின் விஷயங்கள் ஒன்று ஒன்றா பார்ப்போமா. இப்போ வந்துட்டு நம்ம க்ளோஸ் டு இந்த ஏரியாவுக்கு நான் போயிட்டுருக்கேன், அக்வேரியமு. இதிலே ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அக்வேரியத்து பக்கத்துலேயே. நான் மைக் எடுத்துகிட்டு வந்தேன், பட் ஆனால் இங்கே எடுத்துகிட்டு வரல. துபாய் மாலுக்குள்ளேயே கொடி பிடிச்சிட்டு போகுது, காண போய்ட்டு தேட முடியாத, என்ன செய்கிறது. இதை வந்து நான் தனியாக எடிட் பண்ணி தான் பேசணும். நீங்கள் பாருங்கள் முழுமையாக இந்த அக்வேரியம் எந்த லெவலில் இருக்குது, எவ்வளோ மொத்தத்தில் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரு, நம்ம செகண்ட் ஃப்ளோரு, பல இடத்துலையும் பார்க்க முடியும். முன்னெல்லாம் அந்த இதுக்கெல்லாம் ஒரு கேட்டு போட்டு வச்சுட்டோம். ஏன்னா அந்த பக்கத்துல எல்லாம் போக முடியும் ஆரம்ப காலத்தில். இப்போ அதுக்கு வந்து 75 திரகம் என்னமோ. உலோகத்தில் வச்சுருக்காங்க.
கொடியை பிடிச்சி நிற்கிறாங்க பாருங்கள். ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது, காணா போய்டுவாங்கன்னு சொல்லிட்டு கொடியெல்லாம் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், சீஸ் கேக்ஸ் ஃபேக்ட்ரி எப்படி இருக்குது பாருங்கள் அட்மாஸ்பியரு. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம மேலெல்லாம் சேம்பரு அது இதுன்னு எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் போய் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். எல்லாம் காசு வச்சுருக்கணும், இல்லாட்டி பெப்பர் பண்ண பார்வை பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தாக்கா அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான்.